guys, welcome to our channel. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா அன்னைக்கு நம்ம ஒருத்தன் ரூம் மேட்ச் போட்டுருப்பான். அவன் நம்ம ரொம்ப அமுழ்த்திருப்பான். அவனை வந்துட்டு நம்ம சூப்பரா வந்து 7க்கு 1ன்னு அடிச்சிருப்போம். அந்த டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்க போறேன். அது அந்த ஒரு இது நான் ரொம்ப சின்ன மிஸ்டேக் தான், அது தோத்துருவேன். இந்த ஒருத்தர் வந்துட்டா பார்ப்போம், அடி அழுத்தி பிடிச்சோன்னா அவ்வளோதான் முடிச்சாச்சு. இந்த ட்ரிக்ஸ் வந்துட்டு நான் கடை வீடியோட நடுவில் சொல்கிறேன். ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்து பார்க்கலாம். இந்த அடுத்த ரவுண்டில் என்ன கன் எடுக்கிறது, டெசர்ட்டிக்கில் எடுத்துக்கலாம். டெசர்ட்டிக்லையும் க்ளோவால் மட்டும் எடுக்கிறேன். இந்த இதில் உங்களுக்கு நான் க்ளோவால் போகிறதுக்கும் டிப்ஸ் சொல்லித்தரேன். அதே மாதிரி ஒன் டேப்புக்குன்னு டிப்ஸ் சொல்லித்தரேன். ஒன் டேப் உங்களுக்கு யாருக்குமே தெரியாத ஒரு மிகப்பெரிய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் என்கிட்ட இருக்குது. அதுவும் டெசர்ட்டிக்கு ரொம்ப டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ்லாம் என்கிட்ட இருக்குது. அது டெசர்ட்டிக்கிறனாலே லாங் ரேஞ்சா, ஆனால் நம்மளுக்கு ஷார்ட் ரேஞ்ச் அடிக்க தெரியாது. உங்களுக்கு யாருக்காச்சும் ஷார்ட் ரேஞ்ச் டெசர்ட்டில் அடிக்க தெரிஞ்சு சொல்லித்தாங்க. அது க்ளோவால் பாருங்கள், சூப்பராக போட முடியும். அப்படியே 360 போடலாம். அதுக்கு நான் தனியாக ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு மேட்ச்சில் என்னமோ நம்ம அழுத்தி பிடிச்சிட்டோம், ஆனால் இந்த மேட்ச்சில் அப்படி விடுறதில்லை. ஒன் டேப் மட்டும்தான் அடிக்கணும். அது மாதிரி பார்த்துக்கலாம். ரொம்ப வாய் பேசினாங்க ஐஸ், அதனால விளக்கும். வெளியில் வர மாட்டேங்கிறான், ஒரு அடிக்கு உள்ளே போய் உட்காந்துட்டான் நான் பயந்தாங்கோலி. சரி பார்ப்போம். வெளில வந்துட்டாங்க ஐஸ், இந்த பக்கத்தில் போய்க்கும். அது போய் லூட் அடிக்கிட்டோம். நம்ம அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். எப்படி வெளியில் வந்துடுவான். வெளில வந்ததுக்கப்புறம் அவன் கண்டிப்பாக அடிச்சாகணும் காய்ஸ். அடிக்கிறான் காய்ஸ். என்ன பண்ணுறீங்கண்ணா, நீங்கள் ட்ராக் பண்ணாதீங்க காய்ஸ். உங்கள் எய்மை நீங்கள் பாருங்கள், சரியான ஷாட்டுங்க. என்ன ஆச்சுன்னே தெரியல, எப்படி ஒரு ஷாட் பாருங்கள். இது உங்களுக்கு கிளியாரிட்டியாக தெரிஞ்சிருக்காது. நான் அடுத்த ரவுண்டில் காமிக்கிறேன். சூப்பரான காய்ஸ். அடுத்த ரவுண்டு இது காய்ஸ். இந்த ரவுண்டில் என்ன பண்ணான்னு பாருங்கள். அது யூஎம்பி எடுத்துக்கிட்டோம். அவங்களுக்கு எதுவும் ஒரு சப்போர்ட்டுக்கு நம்ம அடிக்க முடியலன்னா ஷார்ட் ரேஞ்சும் வந்து அழுத்தி பிடிச்சிடலாம். இந்த இடத்துல கொஞ்சம் எனக்கு 999 போயிருக்கும், அதனால மேட்ச் கொஞ்சம் கையை விட்டு போகிற மாதிரி இருக்கும். இதனால் நான் எப்படி ஒன் டேப் அடித்து நான் இந்த மேட்ச்சை ஜெயிப்பேன்னு கண்டிப்பாக பாருங்கள். பார்ப்போம். இங்கிட்ட ஆள் இன்னும் வரல. இங்கிட்ட வந்துட்டா பாருங்கள், லோவில் போட்டான். இப்படிங்க கரெக்டாக அந்த ரெட் ஆட்டு மண்டையில் மட்டும்தான் இருந்துச்சு. இந்த இடத்துல வந்துட்டு 999 இருக்கிறதுனால எனக்கு ரொம்ப நேரம் அப்படியே சுட்டுக்கிட்டே நிற்கிற மாதிரி இருக்கும். அடுத்து இந்த ரவுண்டு பாருங்கள். இந்த ரவுண்டில் நம்ம ஏடபிள்யூஎம் எடுத்துருப்போம். அந்த ஏடபிள்யூஎம் மேலே தாங்க எனக்கு பெரிய ஆப்பா போச்சு. அந்த ஏடபிள்யூஎம் எடுத்ததுனால தாங்க நான் அது அவுட்டே ஆனேன். ஏடபிள்யூஎம்ல எனக்கு விளையாட தெரியாது, ஆனால் டபுள் ஏடபிள்யூஎம் வச்சு ஓரளவு விளையாட தெரியும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு அதுக்காச்சும் ஏடபிள்யூஎம் வச்சு விளையாட தெரியும், கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மேட்ச்சை நான் கீழே போயிடுவாங்க, அதிலே பாதி 999 ஆயிரும். நீங்கள் 999 ப்ராப்ளம் போக்குறதுக்கு உங்கள் யார்ட்டாச்சும் வச்சு வழி இருந்துச்சுன்னு சொல்லித்தாங்க காய்ஸ். க்ளோவால் அதே மாதிரி ஸ்னைப்பருக்கு டபுள் ஸ்னைப்பரில் எப்படி ஆடுறதுன்னு உங்களுக்கு நான் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுறேன், கண்டிப்பாக பாருங்கள் காய்ஸ். இந்த இடத்துல வந்துட்டா பாருங்கள், க்ளோவால் போட்டுக்கலாம். இந்த இடத்துல 999 ஆயிரும். எப்படியோ இந்த ஒரு ரவுண்டு தாங்க நான் தோப்பேன். அதுவும் எப்படி தோக்குறேன்னு பாருங்கள். ஒரு சின்ன கேர்லெஸ் மிஸ்டேக்கான நான் தோற்று போயிடுவேங்க. ஜோன் வேறு வந்துருச்சுன்னா அதுக்கு வெளியில் போயிட்டேன், ஹெல்த்தும் குறைய ஆரம்பிச்சிடும். எப்படியோ உள்ளே வந்தாச்சு. அவங்க ஏர் ட்ராப் கலெக்ட் பண்ணிக்கிருக்கான். நான் இங்கே பார்த்தேன், சரி இங்கே நிற்பான். நான் அது எப்படியும் அங்கே போயிட்டான். சரி ஏடபிள்யூ வச்சு அப்படி அடிக்கலான்னு பார்த்தேன், நான் அடிக்க முடியலை. ஆனால் அவன் எனக்கு சரியான டேமேஜ் கொடுத்துட்டான். நான் க்ளோவால் போட்டு நான் அங்கிட்டு போய் சரி இந்த சைடு போய்ட்டு அடிச்சிடலாம் அப்படின்னு பார்த்தேன். ஆனால் அவன் உட்பேக் அடிச்சு சரியான டேமேஜ் கொடுத்துட்டான். பாருங்க, சரியான டேமேஜ் ஆயிடுச்சு. சரி மெடிக்கிட்ட சுற்றிட்டு நான் அங்கே கீழே இறங்கினேன். இங்கே பாருங்கள், இப்படி இந்த கீழே இறங்க பெரிய ஆப்பா போச்சு. இந்த ஒரு ரவுண்டு என்னை அடிச்சது இந்த கீழே இறங்கினாதான். அவன் எப்படியோ ஏறி வந்துடுவான். சரி நான் யூஎம் பேச்சு அழுத்திடலான்னு ஒரு முடிவில் இருப்பேன். இவங்க எடுத்து குளோவால் போட்டுருவேன். அதனால என்னால் வெளில போக முடியாது, ஹெச்பி வேறு கம்மியாக இருக்கும். சரின்ட்டு வெளில போகலான்னு பார்த்தா அடிச்சு போட்டான். இந்த ஒரு ரவுண்டு தான் காய்ஸ். அதுவும் அந்த ஒரு சின்ன கேர்லெஸ் மிஸ்டேக்காக நம்ம தோற்றுருப்போம். பரவாயில்ல விடுங்க, அடுத்த மேட்ச் அடிச்சுக்கலாம். இந்த மேட்ச் ஃபுல்லாகவே ஒரே ஒன் டேப் அடுத்த ரவுண்ட். இந்த ரவுண்டு பாருங்க, உட்பேக்கர் வச்சு ரொம்ப சூப்பராகவே நம்ம ஒன் டேப் அடிச்சிருப்போம். அதுலேயும் அவன் வந்துட்டு நம்மளுக்கு தான் உனக்கு விளையாட தெரியாதுடா, நீ எல்லாம் ஒரு பாட்ரான்னு. உங்களுக்கு எங்கூட ரூம் மேட்ச்ல ஆசை இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் யூஐடி கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் ரெக்வஸ்ட் கொடுக்குறேன். இன்னும் நம்மளுக்கு ஒரு சப்ஸ்கிரைபர் கூட இல்லை. உங்களோட சப்போர்ட்டால் தான் நல்லா மேலே வரும்னு நினைக்கிறேன். மறந்துடாமல் சேனல் சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த இடத்துல பாருங்கள், சரியான டேமேஜ் கொடுத்துரும். நான் எப்படியோ மெருகிட்டு சுற்றிடுவேன்.
அவன் பார்த்தா அங்கே ட்ரூட் எடுக்க போயிடுவான். சரி ஏறி போயிடலான்னு நினச்சேன். அங்கிட்டு போய் நின்னா அவன் ஆளே காணும். சரி நம்ம எப்படியோ அங்கிட்டு ஏறி போயாச்சு. நம்ம எப்பயுமே லாங் ரேஞ்சில் இருந்தான்னா வி ஷேப் ட்ராக் பண்ணுங்க கைஸ், அழகான ஹெட் விழுவும். அதுவும் ரெட் டாட் காமிச்சதுக்கப்புறம் ட்ராக் பண்ணாதீங்க, உங்களுக்கு ஒயிட் டாட்டில் வச்சு ட்ராக் பண்ணுங்க. அப்போ தான் லாங் ரேஞ்சில் வந்துச்சுன்னா சரியான டேமேஜ் விழுவும். ஹெட் ஷாட்டும் ஒன் டாப் போகும். இந்த இடத்துல பாருங்க, நான் கீழே வச்சிருப்பேன் எய்மை, கீழே வச்சு ஒரு தூக்கு தான் தூக்குவோம், சரியான ஹெட் ஷாட் விழுந்துரும். நான் வந்து ட்ராக் பண்ணுறது கிடையாது, எனக்கு ட்ராக் பண்ண விழுகாது. ஒரே லைன் மாதிரி மேலே தூக்குவேன். அது எனிமியோட ஃபூட்டுக்கு வச்சு ஒரே ஸ்ட்ரெயிட்டாக தூக்கிடுவேன். அது சரியான ஒன் டாப் விழுவும். இந்த மேட்ச்சு அதே தான் பண்ணியிருப்பேன், மறந்துடாமல் பாருங்கள். நல்லா ஒன் டாப் சூப்பராக விழுவும் கைஸ். அதுக்குன்னே தனியாக நான் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுறேன், மறந்துடாமல் பாருங்கள். நிறைய வீடியோ அப்லோட் பண்ணலான்னு இருக்கேன். அதுக்கு உங்களோட சப்போர்ட் ரொம்ப ரொம்ப தேவை. நீங்கள் தான் கைஸ் எனக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணணும். இதுக்கு டபுள் ஸ்னைப்பருக்குன்னு அடுத்தடுத்து வீடியோ உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன், மறந்துடாமல் பார்த்துங்க கைஸ். அது இந்த இடத்துல பாருங்கள், கரெக்டாக நம்ம இங்கே வந்து நின்றுவோம், இங்கே வந்துடுவான். அதுவும் நம்மளால் அடிக்க முடியாது, சரியான டேமேஜ் வேறு கொடுத்துருவான். சரி உட்பேக் எடுத்துடலாம், ஒரு மெடிக்கெட் வேறு போட்டுக்கலாம். இப்படி மெடிக்கெட் சுற்றியாச்சு. சரி வெளில போகலாம். கீழே வச்சு ஒரு ட்ராக் அவ்வளோதாங்க, சூப்பரான ஒன் டாப்பு. எப்படி விழுகுது பார்த்தீங்களா, அது க்ளோவாலும் பார்த்தீங்களா நல்லா போட முடியுது. அதுக்கெலாம் என்னோட கஷ்டம் நான் உங்களுக்கு அப்படியே எடுத்து காமிக்கிறேன், நீங்கள் பாருங்க மறந்துடாமல். அப்புறம் இந்த இடத்துல பாருங்க, இந்த இடத்துல சூப்பரான ஒன் டாப் விழுவும். அது எப்படி விழுந்துட்டு எனக்கே தெரியாது. நான் ஒரு காலி கீழே வச்சு ஒரு தூக்கு தாங்க தூக்குவேன், அவ்வளோ அழகான ஒன் டாப் விழுவும். நீங்கள் எப்படியாச்சும் உங்களுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கும் பிகினர்ஸுக்கும் சூப்பராக வரும். இந்த ட்ராக் பண்ணுறதெல்லாம் ரொம்ப ப்ரோ பிளேயராக இருந்தால் மட்டும்தான் அந்த ட்ராக் பண்ணுற ஒன் டாப் விழுகும். அதுவும் ரொம்ப ஷார்ட் ரேஞ்சாக இருந்துச்சுன்னா தான் நம்ம ட்ராக் பண்ணி ஒன் டாப் அடிக்க முடியும். இதே நீங்கள் லாங் ரேஞ்சுனா வந்துட்டு சூப்பராகவே ஒன் டாப் விழுவும். காலி கீழே வச்சு தூக்குனீங்கன்னா அழகான ஒன் டாப் விழுவும். இந்த இடத்துல பாருங்கள், அப்படி தான் நான் அடிச்சுப்பேன். எப்படி அடிப்பேன்னு எனக்கே தெரியாது, கீழே வச்சு ஒரு தூக்கு தான் தூக்குவேன், அழகான ஒன் டாப் விழுவும். நீங்கள் நான் அவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக நீங்கள் ஒரே ஒரு இதை கூட வச்சுக்கிட்டு இது பண்ணலாம், ஒரு புல்லட்டை கூட பண்ணலாம். இப்போ பாருங்கள் சூப்பராக விழுந்துருச்சு, அவ்வளோ அழகான ஒன் டாப்பு. இன்னும் ஒரு மேட்ச் தான், கடைசி மேட்ச்சு. இந்த மேட்ச்சை அவனை எப்படியாச்சும் அடிச்சிடணும், அவ்வளோ வாய்ப்பு பேசினாவே. எடுத்துக்கலாம், M10 எடுத்துக்கலாம். M10 எடுத்து திருப்பி 3 லெவல் போட்டுக்கலாம். உங்கள் யாருக்காச்சும் ரெடீம் கோட் ஒன்றா மறந்துடாமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா நம்ம ஒரு வீடியோவுக்கும் இந்த ரெடீம் கோட் கொடுக்குறோம். அடுத்த வீடியோவில் ரெடீம் கோட் கொடுக்க ஆரம்பிக்க போகிறோம். மறந்துடாமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஒரு மேட்ச் தான் பீக்கில், இந்த மேட்ச் தான் அவனை அடிக்க ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுவேன். எப்படியும் கண்டிப்பாக பாருங்கள். நானும் சுற்றிக்கிட்டே இருப்பேன், எங்கே போவானே தெரியாது. ஏன்னா க்ளோவால் நான் போட மாட்டேன் அவ்வளோவா, எனக்கு ஆன் கிரவுண்டில் தான் விளையாட தெரியும். க்ளோவால் நான் போட மாட்டேன் அவ்வளோவா, அதனால எங்கே இருப்பானே எனக்கு தெரியாது. நான் போட்ட க்ளோவாலேயே போய் தேடிக்கிட்டு இருப்பேன், நான் அவனான்னு. இங்கே இந்த இடத்துல நான் சுற்றிக்கிட்டே இருப்பேன் ரொம்ப ஆள் கண்ணுக்கே கிடைக்க மாட்டான். அவனே நான் எப்படி ஒன் டாப் அடித்தேன்னு நீங்கள் மறந்துடாமல் பாருங்கள். ஆளே காணும், தேடிக்கிட்டே இருக்கேன். இங்கே பாருங்கள், சுற்றின இடத்தே சுற்றிக்கிட்டே இருக்கேன் ஆனால் ஆளே காணும். இங்கே தான் நிற்பான் கடைசியில், இங்கே பாருங்க நிற்கிறான். இப்படியே சரியான டேமேஜ் கொடுத்தாச்சு. சரி மெடிக்கெட் சுற்றட்டும். ஒரு கிரானைட்டை போட்டு பார்ப்போம். ஒரு வழியாக பார்த்துட்டேன் காய்ச்சி அவனை. இந்த இடத்துல பாருங்கள், மெடிக்கெட் சுற்றிக்கிட்டு இருப்பான். நான் ஒரு கிரானைட்டை சும்மா தூக்கி போடுவேன், அதே மேலே படக்கூடப்படாது, வெளில வந்துடுவோம். இப்போ அட்டியை விட சரியான ஒன் டாப் விடுவோம் காய்ஸ். கீழே வச்சு தான் இங்கே பாருங்கள், கீழே வெளியில் வருவோம், ஒரே தூக்கு தான் காய்ஸ், அழகான ஒன் டாப்பு. எப்படியோ இந்த மேட்ச் போய் அடிச்சிட்டோம். அவனை அம்பளுத்தான வச்சு செஞ்சாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம மிஸ்டர் சிங்கம் கேமிங் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ காய்ஸ்.